ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃப்ளாரல் ஆர்ட்ஸ் பை ஸ்டீவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு வேல நீங்கள் எல்லாருமே ரோஸ் பெட்டல்ஸ் மாலை கட்டலாம். உங்கள் வீட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கு இனிமேல் நீங்கள் தாங்க மாலை கட்ட போகிறீங்க. நீங்கள் என்ன நம்ம செய்யணும், தொடர்ந்து என்னோட இந்த வீடியோவில் பயணம் பண்ணுங்கள். நான் சொல்கிற இந்த வேயை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட்டி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் கட்டுவீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு என்றைக்கும் தேவைப்படுது. உங்களுடைய ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இனி வரும் நாட்களில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பூ மாலைகள் எப்படி செய்கிறது, பூக்களை வச்சு என்ன மாதிரியான ஆர்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த பேட்டல்ஸ் மாலை கட்ட போகிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாலை கட்டுறதுக்கு நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பூ ரெடி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சீசர்ஸ், அப்புறம் மாலை சுற்றுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ரெடி பண்ணியிருக்கோம். எப்பவுமே பேட்டல்ஸ் மாலை கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் ரோஸை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக காம்போட வந்து இப்படி கட் பண்ணி எல்லா ரோஸஸையும் கட் பண்ணி நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். எல்லா ரோஸஸையும் நீங்கள் கட் பண்ணி கொஞ்சம் காம்போட தண்ணியில் இப்படி மூழ்க வச்சிடணும். இதை நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு நம்ம மாலை கட்டும் போது அந்த பேட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணியை நல்லா உறிஞ்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாலை நீங்கள் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பேட்டல்ஸ் மாலை கட்டுறதுக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி தண்ணியில் போட போகிறேன். இப்போ பூ நல்லா வந்து தண்ணியில் இப்படி மூழ்க வச்சுருக்கிறோம். கொஞ்சம் நேரம் சென்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூவோட அதோட இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சாஃப்டாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அந்த பூவை அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு அந்த பூவை பிச்சு பேட்டல்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு எப்படி அந்த மாலையை கட்டுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் மாலை வந்து ஒரு 15 இன்ச்சஸ் நம்ம கட்ட போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு வர மாதிரி இந்த கயிறை வந்து கொஞ்சம் நல்லா மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து முடிச்சு போடுறதுக்கு, ஏன்னா இது வந்து நம்ம ஃபோட்டோக்கு போட போகிறோம் அந்த மாலையை, அதுக்கு கொஞ்சம் லாங்காக ஓரளவுக்கு இப்படி நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டல் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி மெலிசான இந்த ரொம்ப இலகுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேட்டல்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. அதை இந்த மேல் முனையில் வச்சு நல்லா அப்படி சுற்றி இறுக்கமாக நீங்கள் ஜாயின் போட்டுக்கணும். இந்த ஜாயின் போடுற மெத்தட் கூட பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி உங்களோட விரல்களை பயன்படுத்தி இந்த கயிறு இப்படி எடுத்து இதை உள்ளே விட்டுட்டு இப்படி இழுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு முடிச்சு விடும். ஃபர்ஸ்ட் நம்ம மேலே வந்து இந்த கோல்டு ரிப்பன்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாலையை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துலேருந்து இப்படி நம்ம வரோம். இப்படி மேலேருந்து இப்படி இங்கே வரப்போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இந்த ரிப்பன் வந்து நல்லா இப்படி மடக்கி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இதன் முதல் அடி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கங்கிட்டு இந்த மாதிரி கையெல்லாம் கொஞ்சம் சிக்கு விழுந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த விரலை வச்சு இந்த ரிப்பனை இப்படி மடக்கிறது தான். இது ரொம்ப ஈஸி. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ட்ரெயின் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த ரிப்பனுக்குள்ளே நீங்கள் விட்டு நீங்கள் சுற்றணும். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இப்படி எடுத்து இதன் உள் பக்கமாக நீங்கள் கொஞ்சம் பாதி அளவு நீங்கள் உள்ள நீங்கள் செலுத்திட்டு இப்படி நீங்கள் சுற்றுறது தான். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த பாயிண்ட்டுக்கு இந்த இடம் வந்துருச்சுன்னா இதுதான் எண்டு. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஒரு ரவுண்டு வந்துருச்சு. இப்போ சீசர் எடுத்து இந்த இடத்த நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டல்ஸ் நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை நம்ம தண்ணியில் நம்ம ஊற வச்சுருந்த இந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டல்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நெட்டெல்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பேட்டல்ஸ்லாம் உடச்சிக்கணும்.
ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உடைச்சிருங்க. முதல்ல இந்த மாதிரி பேட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்க நான் எப்படி மடக்கிறேன்னு. இந்த பக்கம் ஒரு தடவை, இந்த பக்கம் ஒரு தடவை மடக்கிட்டு இப்படி எடுத்து இந்த ரிப்பன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சு இப்படி சுற்றிக்கணும். பாருங்க இந்த பேட்டல்ஸ் எடுத்து இந்த முனை வந்து இங்கே நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைட் மடக்கி, இந்த சைட் இப்படி மடக்கி இப்படி ரோல் மாதிரி எடுத்துட்டு இப்படி நீங்கள் சுற்றணும். பாருங்க நான் சுற்றுறது பாருங்க, பேட்டல்ஸ்க்கு மேல் பக்கம் வச்சு இப்படி நான் சுற்றுறேன். எப்போதுமே பேட்டல் சுற்றும் போது நீங்கள் ரொம்ப இறுக்கமாகவும் சுற்றக்கூடாது. பேட்டல்ஸ் பிய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியான ஒரு அளவில் நீங்கள் சுற்றணும். இதே மாதிரி ஒரு ஒரு பேட்டல்ஸாக எடுத்து நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வரும்போது இந்த பின் பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக அப்படி பிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒர்க் வந்து ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப சுத்தமாக அழகாக இருக்கும் அந்த மாலை. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பேட்டல்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம அதை சொன்னபடி தான் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே சுற்றி வந்து நம்ம நிற்கும் போது அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம முடிச்சிட்டோம். சரி, இதே மாதிரி ஓரளவுக்கு வந்து இப்போ நான் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு இந்த ரேட் பெட்டல்ஸ் நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் திரும்ப கோல்டு ரிப்பன் வச்சு ஆரஞ்சு கலர் ரோஸ் பெட்டல்ஸ் பார்டர் நம்ம செய்ய போகிறோம். அதனால் இப்போ வந்து கண்டினியூவாக இந்த ரேட் பெட்டல்ஸே நீங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு இந்த ரெட் கலர் பேட்டர்ஸ் நம்ம வச்சுட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம இந்த மாலையோட பார்டர் நம்ம செய்ய போகிறோம். அந்த பார்டர் செய்கிறதுக்கு முன்னாடி நான் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கோல்டு ரிப்பன் தான் நான் ஃபர்ஸ்ட்டு வைக்க போகிறேன். அதை நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல எப்படி இந்த ரிப்பன் நம்ம சுற்றணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ரிப்பனை நீங்கள் சுற்றிக்கணும். நம்ம இந்த பார்டருக்கு வந்து மொத்தமாக 2 லேயர் ரிப்பன் வைக்க போகிறோம். அதாவது இங்கே 2 லேயர் வச்சுட்டு திரும்ப ஆரஞ்சு ரோஸ் பேட்டல்ஸ், திரும்ப 2 லேயர் வந்து இந்த ரிப்பன் வைக்க போகிறோம். ஏன் நம்ம இங்கே வந்து 2 லேயர் வைக்கிறோம்னா மாலை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சிங்கிள் லேயராக வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது பார்க்க அவ்வளோ அழகாக எடுப்பாக எடுத்து கொடுக்காது. நீங்கள் அந்த மாதிரி டபுளாக ரிப்பன் வச்சிங்கன்னா அது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம 2 லேயர் கோல்டு ரிப்பன் நம்ம வச்சாச்சு. இப்போ ஆரஞ்சு கலர் பேட்டல்ஸை நம்ம இந்த பார்டரில் நம்ம வைக்க போகிறோம். எப்படி இந்த ரேட் ரோஸ் பேட்டல்ஸ் நீங்கள் மடக்கி சுற்றுனீங்களோ அதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க, எல்லாம் சேமாக தான் இருக்கும். இந்த பேட்டல்ஸ் வந்து நம்ம ஒரு 3 to 4 இன்ச்சஸ் நம்ம வைக்க போகிறோம் இந்த ஆரஞ்சு கலரை. நம்ம இந்த ஆரஞ்சு கலர் 3 to 4 இன்ச்சஸ் வச்சுட்டு திரும்ப இதே மாதிரி 2 லேயர் ரிப்பன் அதுக்கப்புறம் நம்ம வைப்போம். நான் வச்சுட்டு இந்த மாலையை கட்டிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை நான் காட்டுறேன். இப்போ நம்ம பேட்டல்ஸ் மாலையை கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம். நான் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாலை வந்து ஒரு 15 இன்ச்சஸ் அந்த சைஸ்க்குள்ளே தான் இருக்க போகுது ஒரு ஃபோட்டோ மாலை. இப்போ 15 இன்ச்சஸ் வந்திருக்கோம். கடைசி சுற்று நம்ம அந்த பேட்டல்ஸ் நம்ம வைக்க போகிறோம்.
இப்போ இந்த மாலை வந்து 15 இன்ச்சஸ் வந்திருக்கும். நீங்கள் எதுக்கும் இந்த டேப் இருக்கு இல்லையா, மெஷர்மெண்ட் டேப், அதில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்னா, இங்கே எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனோ அதே மாதிரி இந்த மாலையோட இந்த சைடு, இது ரைட் சைடு வருதுன்னா இந்த லெஃப்ட் சைடை நீங்கள் இப்போ கட்ட போகிறீங்க. வாங்க இப்போ அதையும் நான் கட்டிட்டு இந்த மாலையை ஜாயின் பண்ணி ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் மாலையோட இந்த செகண்ட் பார்ட்டும் நான் கட்டிட்டேன். லாஸ்ட்டாக நீங்கள் என்ன திரும்ப செய்யணும், எப்போதுமே இந்த எண்டை வந்து எப்படி முடிச்சு போடுறது, அந்த நாட் போடுறது நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி தான். இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி வச்சு இப்படி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா முடிச்சு விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் போட்டிங்கன்னா நல்லா இந்த முடிச்சு வந்து கழண்டாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். லாஸ்ட்டாக இந்த கயிறை வெட்டிடுங்க. அதுக்கப்புறம் 2 சைடும் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் கயிறு வச்சுக்கோங்க, போதும். இந்த மாதிரி இருந்தாலே 2 சைடு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாலையோட இந்த 2 சைடு நம்ம கட்டி ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது நான் உங்களுக்கு ஈஸியாக காட்டுறேன். இந்த 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாலை எல்லாம் அழகாக நேராக இருக்கான்னு ஒரு தடவை டபுள் செக் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த எண்டையும் இந்த எண்டில் இருக்கிற இந்த கயிறு எடுத்து இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ஹார்டாக ஒன்றோட ஒன்றா அது ஒட்டி இருக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 டைம்ஸ் நீங்கள் நல்லா இப்படி முடிச்சு போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு கத்திரிக்கோல் எடுத்து இந்த எண்டில் கயிறு பார்த்தா தெரியாத அளவுக்கு இப்படி நீங்கள் வெட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த 15 இன்ச்சஸ் பேட்டல்ஸ் மாலை ரெடியாக இருக்குது. ஃபைனலாக நம்மளோட இந்த 15 இன்ச்சஸ் சைஸில் கட்டின ஒரு ஃபோட்டோவுக்கு போடுற மாதிரியான பேட்டல்ஸ் மாலை ரெடியாக இருக்குது. இந்த மாலை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? சரி, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நான் சொன்ன இந்த வேயை ஃபாலோ பண்ணி இந்த மாலையை கட்டி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சின்ன கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஸ்டார் ரேட்டிங் இல்லை ஒரு லைக் பட்டன். அப்படி இல்லைனா இந்த மாலை நல்லா இருந்துச்சுன்னா நைஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை அடுத்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் வந்து முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.